பட்டப்பகலில் திருடர்கள் அட்டகாசம் தொக்காக சிக்கியது எப்படி? பொதுவாக கொள்ளையர்கள் இரவில் கொள்ளையடித்துதான் நாம் பார்த்திருப்போம். ஆனால் தற்போது பட்டப்பகலிலேயே அதுவும் தெரிந்தவர்களிடமே கொள்ளையடிக்க தொடங்கிவிட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டை அருள்ஜோதி நகரில் வசித்து வரும் ஓட்டுநர் பால்பாண்டியன் என்பவரின் மனைவி சரண்யா. இவர் இச்சிப்பட்டியில் உள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் பணிபுரிந்து வருகிறார். முருகன் என்பவரின் மகன் தாமரை கண்ணன் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த லோகராஜ் என்பவரும் சரண்யா பணிபுரிந்த கடையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பணிபுரிந்து வந்துள்ளனர். அப்போது லோகராஜ் என்பவர் சரண்யாவின் குடும்பத்தாருடனும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பணியிலிருந்து நின்ற லோகராஜ் கோம்பை காட்டுப்புதூர் பகுதியில் உள்ள தனியார் குடோனில் தற்போது பணிபுரிந்து வருகிறார். உடன் பணிபுரியும் தாமரை கண்ணன் மற்றும் லோகராஜ் ஆகிய இருவரும் உணவு இடைவேளையில் வீட்டிற்கு சென்ற சரண்யாவை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். சரண்யாவின் வீட்டிற்குள் புகுந்த இருவரும் சரண்யாவின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு அவரை துணியால் கட்டி போட்டு சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் சரண்யா அணிந்திருந்த 3 சவரன் நகையை எடுத்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். சரண்யாவை வீட்டுக்குள் வைத்து பூட்டிவிட்டு இருவரும் தப்பிச் சென்ற நிலையில் மயக்க நிலையில் இருந்த சரண்யா 2 மணி நேரத்திற்கு பிறகு அக்கம் பக்கத்தினரின் உதவியோடு வெளியே வந்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவம் குறித்து தனது கணவருக்கு சரண்யா தகவல் அளித்துள்ளார். இதுகுறித்து சரண்யாவின் கணவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இச்சிப்பட்டியில் பதுங்கி இருந்த தாமரை கண்ணன் மற்றும் லோகராஜ் ஆகிய இருவரையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்கள் திருடி வந்த 3 சவரன் நகை மற்றும் திருட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். பட்ட பகலில் வீட்டிற்குள் புகுந்து பெண்ணின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி நகை பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே மக்களே அக்கம் பக்கத்தினர் தானே என்று யாரிடமும் உரிமையாக உங்களிடம் உள்ள சொத்துக்கள் மற்றும் பணம் நகை எவ்வளவு வைத்துள்ளீர்கள் என்பதை ஒருபோதும் கூறாதீர்கள். அதுபோன்று வேலைக்கு செல்லும் பெண்களே எப்போதும் உஷாராக இருங்கள். உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் தெரிந்தவர்களுக்கோ அக்கம் பக்கத்தில் உள்ள போலீசையே உடனே அழைக்கவும். வரும் முன் காப்பதே நன்மையாகும். மிளகாத்தூளை தூண்டணுமே ஒருத்த வந்து உள்ள கதவை தள்ளி ஒருத்த கதவை தாள் வச்சிட்டியா, ஒருத்த உள்ள கையை இந்த பெயினை போட்டு கையை தாளை போட்டு கத்துனாலும் பக்கத்துல அந்த பசங்க போய் நானும் கத்துறேன் சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கும்க்கா. அவங்க இல்லையே, அவங்க போயிட்டாங்க. இவன் 3 தாட்டி இவன் மப்புள் கொடுத்துட்டு எனக்கு கண்ணுல மிளகா பொடி தானே தோணும். உடம்பு யார் தூணுன்னு பாருங்க. அந்த கட்டுல தள்ளி மேல ஏறி ஒருத்தங்க வரணும். செயினுங்களா? செயின் போச்சு. எவ்வளோங்கம்மா? 3 பவுன். வேற ஏதாவது பணம் அந்த மாதிரி அதில் யாராவது தெரியும்? பையன் வந்து என் கூட வேலை பார்த்த பையன். வேலைக்கு வரதில்லை. முதல்ல வேலை. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? இங்கே ஃபர்னிச்சர் கடையில்.